பார்க்க போகிற வீடியோ பேபிஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான செர்லாக் தான். எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சிவப்பு அரிசி எடுத்துக்கோங்க. மட்டை அரிசின்னு சொல்லுவோம்ல அதுதான். கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. மசூர் தால்னு சொல்லுவோம்ல சிவப்பு பருப்பு அது எடுத்துக்கோங்க. சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கை நிறைய பொட்டுக்கடலை அதாவது முழு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. பாதாம் ஒரு 10லேருந்து 15, முந்திரியும் ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைன்னா கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து வேறு என்ன பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாசிப்பயறு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பருப்பு எல்லாமே போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பயங்கரமாக அழுக்கு இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஒரு நல்ல பியூர் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒயிட் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. வேறு கலர் கிளாத் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து இதை பேபிஸ்க்கு கொடுக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் கலர் கிளாத் எடுத்து நீங்கள் அதில் விரித்து காய வச்சிங்கன்னா அந்த கலரோட சாயம் வந்து இதில் ஒட்டுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் கலர் கிளாத் எடுத்துக்காதீங்க. நல்லா ப்ளெயினான ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் டவல் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி வேஷ்டி புது வேஷ்டியாக இருக்கும்ல அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து அதை பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி நம்ம அலசினதை எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்லா காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வைக்க தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஃபேன் காற்றுலையோ இல்லை நிழலான இடத்துலையோ நீங்கள் காய வச்சுக்கலாம். ஒன் டே நைட்டு ஃபுல்லாக இது இந்த மாதிரி விட்டுருங்க. அது நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் அப்சர்வ் ஆயிரும். ரொம்ப அப்சர்வ் ஆகணும்னு தேவையில்ல. நம்ம எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் ஓரளவு அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும் நைட்டு ஃபுல்லாக வைக்கிறதுனால. மேலே ஒரு கிளாத் போட்டு மூடிக்கோங்க. அப்போ தான் டஸ்ட் எதுவும் படாது. இப்போ நான் இந்த மாதிரி பேன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதை நல்லா வறுக்க போகிறேன். இது வறுபட்டுருச்சா நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த மட்டை அரிசி போட்டிருக்கோம்ல அரிசி நல்லா பொரியும். அரிசி பொரிஞ்சிட்டாலே போதும். இது நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அது வரை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கருப்பாக இருக்கிறது வந்து கருப்பு உளுந்து. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்து கருகிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. அது கருப்பு உளுந்துனால அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி அரிசி பொரியிறது தாங்க இதுக்கு கணக்கு. அரிசி பொரிஞ்சிட்டாலே எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஏன்னா நம்ம வந்து இதை வெயிலில் காய வைக்கல. அதனால நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாமே ஈரமாக இருக்கும். அதனால சீக்கிரம் அது ரோஸ்ட் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால தான் நான் இப்படி ஒவ்வொரு கையாக கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு பண்ணுறேன். இதில் நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக பேபிஸ்க்கு வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மேபி அவங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு ரியலாகவே இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது நல்லா வெயிட் கெய்னிங் கூட. என் பாப்பாவுக்குலாம் நான் இது கொடுத்து தான் கொஞ்சம் வெயிட் இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கா. ஏன்னா அவள் பர்த் வெயிட் கம்மியாக தான் பிறந்திருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு வெயிட் அவ்வளோவா போடவே இல்லை. நான் இது வரைக்கும் ப்ரீஸ்ட் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அவளுக்கு வெயிட் போடலை. மேபி ஃபார்முலா மில்க் கொடுத்துருந்தா வெயிட் போட்டிருக்குமான்னு தெரியல. ப்ரீஸ்ட் ஃபீட் பண்ணுறனால எனக்கு அவளுக்கு வெயிட் போடவே இப்போ டில் அவளுக்கு வந்து 9 மந்த்ஸ் ஆச்சு. 9 மந்த்ஸ் முடிய போகுது. இப்போ தான் அவளுக்கு வெயிட் ஆரம்பிக்குது. நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா அவளுக்கு பண்ணி கொடுக்க தான் ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் உங்கள் பேபிஸ் வந்து வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உண்மையாகவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே போட்டு நான் பொரிய வச்சு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே இல்லை பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து இதை பேபிஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ சின்னதாக கூட எந்த இதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் நல்லா சலிச்சுக்கோங்க இதை. ஏன்னா நம்ம என்ன தான் கிரைண்ட் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதனால நல்லா சலிச்சுக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. சலிச்சது போக மிச்ச சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுல்ல அதை தனியாக ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த சாலிடையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் திருப்பி நல்லா சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் வந்திருக்க சாலிட் வந்து வேஸ்டேஜ் தான். அது வேண்டாம். அதை தூக்கி போட்டுருங்க. இப்போ இந்த மிக்ஸை நீங்கள் மார்னிங்கோ இல்லை மிட் ஸ்நாக்ஸாவோ இல்லை நைட்டுக்கோ பேபிஸ்க்கு கொடுக்கலாம். ஒரு டம்ளர் மில்க் இல்லாட்டி 1 டம்ளர் வந்து வாட்டரில் வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அது நல்லா கெட்டியாகணும். கொஞ்சம் நாட்டு சக்கரை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து 7 மந்த்ஸ்லேருந்தே இதை நீங்கள் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான செர்லாக் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.